how do we know that something is true? அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் பிரெயின் எப்படி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுது? இந்தியன் ஃபிலாசபி இதுக்கான ஆன்சரை ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வீடியோலையும் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அண்ட் த தியரிஸ் ஆஃப் நாலேஜ் தே அட்வான்ஸ்ட் அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் கம்ஸ் இன் யூனிட் 1 செம் 4ல் வர டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஸ்கூல் கிளாஸிஃபிகேஷன், ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டிவிஷனில் வி ஹாவ் திஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஸ் ஆர்த்தோடாக்ஸ் அண்ட் ஹெட்ரோடாக்ஸ். ஆர்த்தோடாக்ஸை அஷ்திகா அப்படின்னும் ஹெட்ரோடாக்ஸை நாஸ்திகா அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்கள நம்ம ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரெடிஷ்னல் ஃபாலோவர்ஸ், ஒரு ஓல்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறவங்கள நம்ம ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னும், ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்றவங்கள இண்டிபெண்ட் திங்கர்ஸ், அவங்களா இண்டிபெண்ட்டாக யோசிக்கிறவங்கள நம்ம ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைக் கொஷினிங் அ சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கேள்வி கேட்குறது, அந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் இருக்க மாட்டாங்க. தே அக்செப்ட் த வேதாஸ். பட் ஹெட்ரோடாக்ஸ்ன்றவங்க வேதாஸை ரிஜெக்ட் பண்ணுறவங்க. இப்படி தான் இந்தியன் ஸ்கூல்ஸை பிரித்து வச்சுருந்தாங்க, ஆர்த்தடாக்ஸ் அண்ட் ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்றது. இந்த ஆர்த்தடாக்ஸ்லேயே வர சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் டைரக்ட்லி ஆன் வேதிக் டெக்ஸ்ட். அதில் 2 டிவிஷன் இருக்குது, மீமாம்சா அண்ட் வேதாந்தா அப்படின்றது. ஸோ மீமாம்சா அப்படின்றது ரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேதாஸ் கொண்டு போகும். வேதாந்தா அப்படின்றது ஸ்பெகுலேட்டிவ் ஆர் ஃபிலாசபிக், அந்த தத்துவவாதத்தை சொல்கிறது வேதாந்தா. இது மோஸ்ட்லி ரிச்சுவல்ஸாக இருக்கும் மீமாம்சா அப்படின்றது. இதிலே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இண்டிபெண்ட் கிரவுண்ட்ஸ் வி ஹாவ் த சப்டிவிஷன்ஸ் ஆஸ் சங்கியா, யோகா, நியாயா அண்ட் வைசேஷிகா. இதில் ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ், அதாவது வேதாஸை ரிஜெக்ட் பண்ணுறவங்கள அதிலே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சர்வாக்கா, புத்திசம் அண்ட் ஜெயினிசம். இவங்க வேதாஸை டோட்டலாக டினை பண்ணுறவங்க. அக்செப்ட் பண்ணுறவங்களே வி ஹாவ் திஸ் சப்டிவிஷன்ஸ் ஆஸ் பேஸ்ட் டைரக்ட்லி ஆன் வேதிக் டெஸ்ட், பேஸ்ட் ஆன் இண்டிபெண்ட் கிரவுண்ட்ஸ், அதிலே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் த பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறது. பிராமணாஸ் அப்படின்னா டூல் ஆர் ப்ராசஸ் யூஸ் டு அக்வயர் அக்யூரேட் நாலேஜ். ஒரு அறிவு உங்களுக்கு வர்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டூல் ஆர் ப்ராசஸ், அதுக்கு பேர் தான் சான்ஸ்கிரிட்டில் பிராமணாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு அறிவு தான் உங்களை இல்யூஷன்லேருந்து எது அறிவு அப்படின்றத ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பிராமணா மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்குது. அதில் 6 பிராமணாஸ் இங்கே சொல்கிறாங்க, சோர்சஸ் ஆஃப் எங்கேருந்து நாலேஜ் கிடைக்குது, அறிவு கிடைக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்செப்ஷன் அப்படின்னா பிரத்யாக்ஷா. இது ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் பேசிக் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அறிவாக கிடைக்கிது. இப்போ நீங்கள் ஒரு ஃபயரை பார்க்குறீங்க அப்படின்னா சூடுன்ற அறிவு உங்களுக்கு கிடைக்கிது, நாலேஜ் கிடைக்கிது. ஒரு ஹாட்டான டீயை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட் அப்படின்ற அறிவு அந்த இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பர்செப்ஷன் மூலமாக, விசிபிளாக பார்க்குறது மூலமாக, யூ சி பிஃபோர் த ஐ, ரைட்? அந்த ஃபயரை பார்க்குறீங்க, அது மூலமாக டைரக்ட் நாலேஜ் கிடைக்கிது, உங்களுக்கு ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதுதான் பர்செப்ஷன் ஆர் பிரத்யாக்ஷா. செகண்ட் இஸ் த இன்ஃபரன்ஸ். இது செகண்ட் டைப், திங்கிங் பேஸ்ட் நாலேஜ். நீங்கள் அதை எதுவும் பார்க்கல, பட் யூ கன்க்ளூட் யூஸிங் லாஜிக். இப்போ ஒரு இடத்துல ஸ்மோக் வருது, புகை வருதுன்னா நீங்களாம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறீங்க அந்த இடத்துல ஃபயர் இருக்கும் அப்படின்றது. ஸோ சம்திங் இஸ் பர்னிங் அப்படின்னு யூ இன்ஃபர், ரைட்? அதுதான் அனுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 5 ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதசிஸ், ரீசன், எக்ஸாம்பிள், கன்க்ளூஷன். ஸோ ஹைப்போதசிஸ்னால் நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற விஷயம், யூஆர் ட்ரைங் டு ப்ரூவ், அதுதான் ஹைப்போதசிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் வேகமாக ஓடினா, ஹீ ரேன் ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹைப்போதசிஸ் சொல்கிறீங்க. அதுக்கான ரீசன், ஹேத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு ரொம்ப வேர்த்திருக்கு, ஸ்வெட் ஆகிருக்கான் அந்த பர்சன்.
மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக உதாரணமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் வேகமாக ஓடினான்னு சொல்கிறீங்க, ரீசனாக அவனுக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. மூணாவதாக எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்? ஏன்னா மோஸ்ட்லி மனுஷங்களுக்கு பீப்புள் ஸ்வெட் ஆஃப்டர் ரன்னிங், ரைட்? அதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கன்க்ளூஷனாக வாட் யூ டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீ மஸ்ட் ஹாவ் ரன் ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த ஹைப்போதிசிஸை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த வெர்பல் டெஸ்டிமோனி, இதுதான் மூணாவது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ ஐடியா பார்த்தீங்கன்னா, திஸ் நாலேஜ் த்ரூ வேர்ட் மூலமாக கிடைக்கிற நாலேஜ். இப்போ டீச்சர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, அதே மாதிரி டாக்டர் சொல்கிறத நம்ம வந்து கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்தியன் ஃபிலாசபியில் வேதாஸ் தான் ஹையஸ்ட் பவர். அது வந்து இன்ஃபேலபிள் அத்தாரிட்டி, ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் இருக்குது வேதாஸ் தான். அது தப்பே பண்ணாது அப்படின்னு வந்து இந்த இது சொல்லுது. ஆக்சுவலாக இந்தியன் ஃபிலாசபி சொல்லுது. ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் பவர், ஒரு எட்டர்னல், ஒரு அழிவே இல்லாதது, ஆத்தர்லெஸ், இதுக்கு ஆத்தர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூல் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இதை என்ன நம்புறாங்க, அவங்களோட வியூ என்னன்னா மீமாம்சா அப்படின்றவங்க பிளைண்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து எந்த விதமான கொஷினும் பண்ணாமல் 100% அது கரெக்டுன்னு நம்புறவங்க தான் மீமாம்சா. வேதாந்தா அப்படின்றவங்க they don't blindly accept but they connect it to Brahman. அதாவது they explain it with ultimate truth. ஒரு கனெக்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க, பிளைண்டாக அக்செப்ட் பண்ணுறவங்க கிடையாது. நியாயம் அப்படின்றது தே அக்செப்ட் போத் ஹியூமன் அண்ட் டிவைன் டெஸ்டிமோனி. அதாவது ஹியூமன், ரிலையபிள் ஹியூமன் எக்ஸ்பர்ட் சொல்கிறதையும் அந்த டிவைன், அதாவது இந்த வேதா சொல்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து ஏற்றுக்கக்கூடியவங்க. ஸோ ஒருத்தவங்க பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இன்னொருத்தவங்க ட்ரூத் மூலமாக, இன்னொருத்தவங்க ஒரு ட்ரஸ்டட் பர்சன் மூலமாக. ஸோ ஆனால் வேதாஸ் வந்து தப்பே பண்ணாதுன்னு தான் இந்த இந்தியன் ஸ்கூல் எல்லாமே சொல்கிறது. புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் தே டோட்டலி ரிஜெக்ட் வேதாஸ். அவங்களோட ஓன் ஸ்கிரிப்டை மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குன்னு இருக்க ஸ்கிரிப்சர்ஸை. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கம்பேரிசன் அப்படின்றது நாலேஜ் த்ரூ சிமிலாரிட்டி மூலமாக, அதாவது சிமிலராக சேமாக இருக்கிற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற அறிவு உப்பமானான்னு சொல்கிறாங்க. அதை இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வைல்டு கவ், காட்டில் இருக்க கவ்வும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கவ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத. லேட்டராக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க, ஆமாம் வைல்டு கவ்வும் நம்ம கவ் மாதிரி தான் இருக்குது அப்படின்றத. ஃபார் வைல்டு கவ்வும் இட் இஸ் லைக் அ நார்மல் கவ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. யூ லிங்க் பிட்வீன் த நேம் அந்த ஆப்ஜெக்ட் பண்ணி யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இப்போ ஒரு ஐஃபோன் மாதிரியே இன்னொரு ஃபோன் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஃபோனை வாங்கும்போது ஓ ஆமாம் ஐஃபோன் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, கம்பேர் பண்ணி. அதுக்கு பேர் உப்பமானா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ சப்போசிஷன் அப்படின்றது அர்த்தபதி. ஸோ நாலேஜ் த்ரூ அசம்ஷன் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன், ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலமாக, பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்காங்க, ஆனால் அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. அதனால நீங்களாக ஒரு அர்த்தப்பத்தி என்ன பண்ணிக்கிறீங்க, ப்ரீ சப்போஷன் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, அவன் ஏதோ நைட்டில் சாப்பிட்றான் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் ப்ரீ சப்போசிஷன் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆன்லைனில் இல்லை, அவங்க வந்து லாஸ்ட் சீன் ஆக்டிவ்னு காட்டுது, நீங்களாக அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் ஆன்லைனில் அவங்க இல்லை, லாஸ்ட் சீன் ஆக்டிவ்னு காட்டுது, ஓ பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்களா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் லாஜிக்கல் அசம்ஷன். சர்க்கம்ஸ்டான்ஷியல் ரீசனிங்னு இதை சொல்கிறோம். ஸோ நாலேஜ் ஃப்ரம் சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலமாக நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வரீங்க பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஸோ தட் இஸ் அர்த்தப்பட்டி. நெக்ஸ்ட் நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்றது நாலேஜ் த்ரூ ஆப்சன்ஸ், ஒன்று இல்லாதனால உங்களுக்கு கிடைக்கிற அறிவு. அனுபல்லப்தின்றாங்க இதை. நான் ரெகக்னிஷன் ஆர் நான் பர்செப்ஷன், ஒன்று பர்சீவ் ஆகலை, நாலேஜ் ஆஃப் ஆப்சன்ஸ் கிவ்ஸ் யூ அ நாலேஜ். யூ டோன்ட் see something, யூ கன்க்ளூட் இட் இஸ் நாட் தேர். இப்போ டேபிளில் புக்கு இல்லை அப்படின்னா புக்கு இல்லை,
ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் மில்க் இல்லை அப்படின்னா ஆமாம் பால் இல்லை, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு, பால் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த நாலேஜ் ஆஃப் ஆப்சன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குதுல்ல, அதுதான் வந்து நான் அப்ரிஹென்ஷன் ஆர் அனுபல்லப்தின்னு சொல்கிறாங்க. தர்ம கீர்த்தி அப்படின்றது சிமிலர் டு இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ். ஸோ அந்த ஆப்சன்ஸ் மூலமாக யூ இன்ஃபர் சம்திங். நெக்ஸ்ட் கம்மிங் டு த அக்செப்டன்ஸ் ஆஃப் பிராமணாஸ் பை ஸ்கூல்ஸ். ஸோ ஸ்கூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியாயா அப்படின்றது அக்செப்ட்ஸ் த பிரத்யாக்ஷா அனுமானா சப்தா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுது. சங்கியா அப்படின்றது பிரத்யாக்ஷா அனுமானா சப்தா அக்செப்ட் பண்ணுது, நாட் உபமானா. வேதாந்தா அப்படின்றது தே அக்செப்ட் ஆல் த 6 பிராமணாஸ். நான் சொன்னல சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், எல்லா 6ஐயும் அது அக்செப்ட் பண்ணுது. அண்ட் பிலீவ்ஸ் இன் அ ப்ரையாரி நாலேஜ். வேதாந்தா இது வந்து மோஸ்ட் கம்ப்ளீட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீமாம்சா அப்படின்றது ஆட்ஸ் அர்த்தபதி அண்ட் அனுபலப்தி. மீமாம்சா. யோகா அப்படின்றது பிரத்யாக்ஷா அனுமானா சப்தா. இது சர்வாக்கா ஒன்லி அக்செப்ட்ஸ் பிரத்யாக்ஷா, அதாவது பர்செப்ஷனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறது. அண்ட் இட் ரிஜெக்ட்ஸ் த அனுமானத்தை, அதாவது ரிஜெக்ட்ஸ் த இன்ஃபரன்ஸ். அதாவது சீயிங் இஸ் பிலீவிங் டைப் ஆஃப் பீப்புள். பிரத்யாக்ஷா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மற்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.